Hey all, welcome back our channel. It's Sunday morning. என்னடா பச்சை கலர் எடுத்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது நம்மளோட புது ஹேர் கேர் டிப்ஸ் தான். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு, நம்மளுக்கு முடி கொட்டுதே என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அதை யோசிச்சுருக்கேன். ஆல்ரெடி முடி கொட்டுது தான். ஸோ வந்து கவலைப்படுறதுனால அது ஸ்டாப் ஆக போதா கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் வந்துட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, நல்லா மைண்ட் ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா பாட்டு கேளுங்க, நல்லா யோகா பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா முடி கொட்டுதுன்னு தெரிஞ்சு போச்சு, அது கவலைப்படுறவனுக்கு வந்து முடி வந்து கொட்டுறது நிற்க போகிறது கிடையாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறையா பேர் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, அக்கா உங்கள் முடி இவ்வளோ நல்லா இருக்கே, இவ்வளோ நீளமாக இருக்குது, நீங்கள் எப்படி வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுப்பேன். நான் அதே தான் இப்போ உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு செம்பருத்தி இலை எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் சொந்த வீட்டில் வச்சுருப்பீங்க. வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் ஒத்தி வீடாக இருந்தாலுமே நம்ம வச்சுருப்போம் செடி சின்னதாக. அது மாதிரி இல்லை, சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட கூட நீங்கள் சும்மா ஒரு கொத்து வாங்கிக்கோங்க அந்த செம்பருத்தி இலை. பூ கிடைச்சாலும் நல்லதான். எனக்கு வந்து பூ கிடைக்கல, ஸோ அதனால் வந்து செம்பருத்தி இலை தான் நான் எடுத்திருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் ப்ளஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இது எல்லாமே போதும். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் ஹேருக்கு, எப்போவுமே பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து பெரிய சைஸ் நெல்லிக்காய் தான் இருக்குன்னா அதில் தான் நல்லா சத்து இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி கூடிச்சா, ஸோ வந்து எல்லாமே கீழேயே சிந்துச்சு எனக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்து நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹேரை நல்லா பிரித்து விட்டு நல்லா சிக்கல் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு சீவிட்டு பெரிய பல் வச்சு சீவிக்கோங்க. சீவிட்டு எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை என்ன கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதே போதும். அதை வந்து நீங்கள் நல்லா ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes கழித்து இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 hour வந்துட்டு ஊற விட்டுருங்க. நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு, சீயக்கா, வாட் எவர் இட் இஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. அது கூட மறக்காமல் அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிங்க, சரிங்களா? மிச்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தலைக்கு குளிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு அதை வந்து நீங்கள் தலையில் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? அது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜப்பானியர்கள்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அது இப்போ தான் தெரியும். நான் வீடியோ பார்த்தா அது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் வந்துட்டு இதெல்லாம் யூடியூப்பில் வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து யூஸ் பண்ண தான் செய்வேன். ஏன்னா அரிசி நல்லா கழுவின தண்ணி அதை வந்து நான் எப்போவுமே எடுத்து தலைக்கு நான் ஊற்றிட்டு ஒரே ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதுவும் நல்லா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சு நீங்கள் நல்லா தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் காய வைங்க. அதை பார்த்தீங்களா, நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமம் வெயில் காலம் இருக்கிற வரைக்கும் நான் வெயிலில் காய வைப்பேன். ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணணும் எட்ஜில் வந்துட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்களே அது வராமல் இருக்கும். நான் 6 months ஒன்ஸ் கட் பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கட் பண்ணும்போது வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்ட் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பை, டேக் கேர்.